கல்யாணம் ஆகாத பொண்ணு பார்த்தா தெரியும். கல்யாணம் ஆச்சுன்னா மெட்டி, ஸ்ரீமங்கல்யம், இந்த இந்த 2 வகுடுக்கு மத்தியில உள்ள பொட்டு. சாதாரணமா பொட்டு வச்சுக்கிறது நார்மல். 2 வகுடு, 2 புருவத்துக்கு மத்தியில ஒரு பொட்டு வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, இது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வச்சுக்கணும். ஏன்னா அந்த புருவம் சேரக்கூடாதுங்கிறதுக்காக. வகுடு இருக்கு பாருங்க, இந்த வகுடே சீமான்னு பேரு. இது எப்ப எடுத்துக்கணும்னா, இதுல அடுத்த ஒரு சுவாரஸ்யம் சொல்றேன். கல்யாணம் ஆகாத பொண்ணு பார்த்தா தெரியும், கல்யாணமான பொண்ணை தெரிஞ்சுக்கலாம். குழந்தை பிறந்த பொண்ணா குழந்தை பிறக்காத பொண்ணான்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இந்த வகுடை பார்த்தா தெரியும். குழந்தை பிறக்க போறதுன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வகுடே வரும். இதுக்கு சீமந்தம்னு பேரு. அந்த வகுடு பிரிக்கிறதுக்கு தான் சீமந்தம்னு பேரு. அதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் வாரிக்கலாம் தலைய. குழந்தை பிறந்துருத்துன்னா சீமந்தம் அப்படின்னு நேர் வகுடு எடுத்துக்கணும். அதுல உங்களுக்கு குங்குமம் விட்டுப்பான். கணவன் உள்ள பெண்ணு, கணவன் இல்லாத பெண்ணு இத்தியாதி காரியங்கள்லாம் ஒரு அடையாளம். இது கம்பல் சரியெல்லாம் கிடையாது. இது யாரையுமே நாம இந்து மதத்துல சம்பிரதாயம் தான் இதே தவிர இது வேதங்கள்ல நேரடியா கிடையாது. வாழ்வியல் முறையில வந்தது. அது எப்படி சார் அப்படின்னு கேட்டா, இது இப்ப இந்த வெய்ய காலத்துல டிராபிக் போலீஸ் ரோட்ல நிற்கிறாங்க, அவ போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸும் இதையும் பார்த்தா நமக்கே வயத்தரைச்சலா இருக்கு. இந்த காக்கிய போட்டு வெயில்ல நிற்க முடியுமா? அவ்வளவு வெயில்ல யூனிஃபார்ம் இல்லாம இருந்தா போலீஸ் சொல்லுவீங்க. ஏன் இதை போட்டுருந்தாதான் போலீஸ்ன்னு அர்த்தமா? ஒரு சாதாரண ஒரு தொழிலுக்கு ஒரு யூனிஃபார்ம் வைக்கிறோம் நாம. அது மாதிரி எந்த தொழில் எடுத்திருந்தாலும் அதுக்கு ஒரு அடையாளம் வச்சுக்கிறோம் நாம. அது மாதிரி சில சிஸ்டங்கள் வாழ்வியல் முறையில வந்தது. இது வெறும் அடையாளம் இல்லை, இதுக்கு பின்னாடி சில லாஜிக் இருக்கு, சயின்ஸும் இருக்கு. அதெல்லாம் இப்ப நாம சொல்றதுக்கு டைம் கிடையாது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது ஒண்ணும். இன்னொன்னு, பிராமணர்களை பொறுத்த பரியந்தம் இந்த கோத்திரம்னு சொல்றோமோ, இந்த கோத்திரம் பிராமணர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசப்படும். பிராமணர்களுக்கு அந்த பரம்பரையை அனுசரிச்சு கோத்திரம் வரும், மற்றவர்களுக்கு ஆச்சாரியனை அனுசரிச்சு கோத்திரம் வரும். எந்த ஆச்சாரியனோ அந்த கோத்திரம் தான் அவா, அல்லது எந்த தெய்வ வழிபாடோ அந்த கோத்திரம் தான். இன்னைக்குமே இந்த கவுண்டர்கள், நாடார்கள் இவர்கள்லாம் பார்த்தேன்னா ஒரே குல தெய்வத்தை பூஜை பண்றவாளுக்குள்ள சம்பந்தம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரே கூட்டம், அது ஒரு கூட்டம்னு பிரிச்சிருவாவா. அது மாதிரி இதுலயும் உண்டு, மற்ற பிரிவுகள்லயும் உண்டு. இந்த பிராமணர்களுக்கு அபிவாதியன்னு சொல்லுவா. அபிவாதியே, ஆங்கிரச, பார்மேஸ்வர். இது எதுக்குன்னா இந்த பரம்பரைய, இப்ப நீங்க டிஎன்ஏன்னு சொல்றேன்றதுல அதை காமிக்கிறதுக்குள்ள விஷயம். இது இன்ன பரம்பரை, இன்ன இதுல ரூட்ல வந்தது அப்படிங்கிறத சொல்றது. இத்தனையும் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். இந்த பிரம்மச்சாரியா வந்திருக்கிற பகவான்கிட்ட எதையுமே புரிஞ்சுக்க முடியும். இவர்களே குழம்புறார்கள். இந்த பையனை யார் பையன், எந்த ரிஷியோட பையன், இவன் எந்த கோத்திரத்துல வந்தவன், இதுக்கு முன்னாடி இவனை நம்ம பார்த்ததே இல்லையே, ஆனா இந்த சின்ன வயசுல இவ்வளவு தேஜஸ்வியா இருக்கானே, இப்படி எல்லாம் யோசனை பண்றார்கள். பகவான் வந்துட்டார், மகாபலி இருக்கானோ, அவன் இதெல்லாம் யோசனையே பண்ணல. பிரவிஷ்டியம், பகவான் உள்ள வரதே சில ஆச்சரியங்கள்லாம் நடந்தது. பிரவிஷ்டம் வீக்ஷ்ய பிருகவஹ சசிஷ்யாஸ்தே சஹாக்னிபிஹி பிரத்யக்ருஹன் சமுத்தாய சம்சித்தாஸ்தஸ்ய தேஜசா யஜமான பிரமுதிதஹ தர்ஷனீயம் மனோரமம் ரூபானுரூபாவயவம் தஸ்மை ஆசனமாஹரதி. பகவானுக்கு வயசு 5. அங்க இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் கல்பகோட்டி காலம் வயசு. இந்த தாடி இருக்கு பாருங்க, இந்த தாடியே 3 முழம் 4 முழம் இருக்கு அவர்களுக்கெல்லாம். அதெல்லாம் முடிஞ்சு வச்சிருக்கான். அது மாதிரி வயசானவர்கள்லாம் எழுந்து பகவானை பார்த்து வாங்குவாங்க. இது ஒரு ஆச்சரியம். ஃபர்ஸ்ட். 2வது, யாகசாலைன்னா 3 குண்டம், 5 குண்டம், 9 குண்டம் அப்படிலாம் இன்னைக்கு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். அது வேற யாகம். இந்த உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொன்னாதான் புரியுங்கிறதுக்காக.
5 குண்டம் போட்டிருக்கான்னா 5 குண்டத்திலயும் அக்னி இருக்கும் பத்தில அந்த அக்னி பகவான் எழுந்து வாங்குவாங்க பகவான். ஏன்னா இன்னைக்கு மகாபலி பூஜை பண்றான்னு அட்லங்கா போட்டு உட்கார்ந்துட்டா நாளைக்கு யார் சாட்டை அடி வாங்க? பகவானுக்கு கட்டுப்பட்டது தானே இதெல்லாம். எஜமானனா உள்ள எஜமானன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே அது ரொம்ப யஜ பூஜனேன்னு தாத்து. அது யஜதின்னா யாகம் பண்றதுன்னு அர்த்தம். அந்த யாகத்துல சோம யாகம்னு ஒரு யாகம். அந்த யாகம் பண்ணினவன் தான் மனிதர்களுக்குள்ள முதலானவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. தஸ்மாத் யஜமானோ அயஜமானாதுத்தரஹ அப்படிங்கிறது. யாகம் பண்ணாதவனை காட்டிலும் யாகம் பண்ணினவன் உத்தரன், உயர்ந்தவன் அப்படிங்கிறது. இந்த உயர்ந்தவன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் யாகம் பண்றதுன்னு அர்த்தம். ஆனா அந்த யாகத்தை விட்டுட்டு இந்த உயர்ந்தவனுக்கு இந்த வார்த்தையை மட்டும் நாம் எடுத்துக்கணும். தமிழ்நாட்டுல பழக்கத்துல சின்ன எசமா பெரிய எசமானு வேற சொல்றாங்க. எஜமா அப்படிங்கிற வார்த்தையை, எஜமான்ங்கிற வார்த்தையே யாகம் பண்ணினவர்களுக்குள்ள வார்த்தை தான். அந்த எஜமானனா உள்ள அந்த மகாபலி எழுந்துன்னு வந்து ஒரு தாம்பாலம், ஒரு பலகா போட்டு பகவானை உட்காத்தி வச்சு ஒரு தாம்பாலம் எடுத்துன்னு வந்து ஒரு சொம்புல ஜலம் கொண்டு வந்து பகவானுடைய 2 காலையும் எடுத்து அந்த சொம்புல அந்த தாம்பாலத்துல வச்சு சொம்பு ஜலத்தை ஊத்தி அலம்பரா. யஜமான பிரமுதிதா தர்சனீயம் மனோரமம் ரூபானுரூபாவயவம் தஸ்மீயாசனமாஹரத் தத்பாத சௌச்சம் கலிகல் கல்மஷாபகம் சதர்ம உன்மூர்த்யததாத் சுமங்கலம் யத்தேவ தேவோ கிரிசச்சந்திரமௌலிஹி ததாரமூர்த்னா பரயாச்ச பக்தியா. அப்படி காலை அலம்பும் போது யாருமே பட்டுப்படாம அலம்புவா. இவன் அப்படி இல்லாம நன்னா காலை தொட்டு அலம்பலாம். எந்த திருவடிய மகாலட்சுமி சேவை பண்றாளோ, எந்த திருவடி வேதத்தினுடைய உச்சியில இருக்கோ, எந்த திருவடி யோகீஸ்வரர்கள்லாம் ஹிருதயத்துல தியானம் பண்றாளோ அந்த திருவடி மகாபலி கையில மாட்டினது அலம்பரான். அதனால வெச்ச கையை எடுக்க மனச வரமாட்டேங்கிறது. ஏன்னா பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்த சுகமஸ்னுதேன்னு தெய்வத்தை நாம் தொட்டா அந்த ஆனந்தத்தை வார்த்தைகளால வர்ணிக்க முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. தெய்வத்தை சப்த ரீதியா பேசும் போதே நமக்கு ஆனந்தமா இருக்கு. காட்சி ரீதியா பார்க்கும் போதே ஆனந்தமா இருக்கு. தொட்டா எப்படி இருக்கு? தொட்டுட்டான் அந்த கால அளவின ஜலத்தை எடுத்து புரோட்சணம் பண்ணிக்கலாம். இந்த கதை நடக்கும்போது கங்கை உண்டாகாத சமயம் அது. அது எப்பேற்பட்ட ஜலம் அப்படின்னா இந்த கால்ல வந்த ஜலத்தை தான் பக்தியோட சிவபெருமான் தலையில வச்சிருக்கான். தலையில கங்கையை சுமக்கிறானே சிவன். எதற்காக சுமக்கிறான் அப்படின்னா பெருமாள் காலில இருந்து வந்த ஜலம். ததாரமூர்த்தியா பரயாச்ச பக்தியா. தானும் அதை தெளிச்சுதான் மற்றவர்களுக்கும் தெளிச்சான். அவரை கூப்பிட்டு கேட்டான். ஸ்வாகதந்தே நமஸ்துப்யம் பிரம்மன் கிங்கர வாமதே. பிரம்மன்னு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். பொதுவா பெரியோர்கள்ட்ட நாம பேசும்போது 2 விதம் இருக்கு. நம்ம வீட்டுக்கு 4 பேர் டொனேஷன் கேட்டு வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு நாம கேட்கலாம். ஏதோ சமுதாய பணிக்காக வந்தா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கலாம். பெருமாள் கோவில்ல இருந்து உற்சவத்துக்காக கும்பாபிஷேகத்துக்காக வரார்கள் அப்படின்னு சொன்னா அவர்களை வரவேற்று நமஸ்காரம் பண்ணிட்டு நான் என்ன செய்யணும்னு கேட்கணும். நான் என்ன திருப்பணி, நான் என்ன கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு கேட்கணுமே தவிர உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க கூடாது. சில பேர் கூட சொல்லுவா, பெருமாள் கோவிலுக்கு விளக்கே இல்லை நான் தான் போட்டு விட்டேன், பெருமாள் கோவில்ல பெயிண்டே இல்லை நான் தான் அடிச்சு விட்டேன். உன்னை விளக்கு போடுற மாதிரி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி வச்சதே பெருமாள் தான். உன்னை பிச்சை எடுக்கிற மாதிரி விட்டு இருந்தா என்ன பண்ணிருப்ப? இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கான் பிச்சை எடுக்கிறோம்? நம்மள பகவான் 5 பைசா கொடுக்கற மாதிரி வச்சிருக்கானோ அந்த அது ஒரு அப்படி நினைச்சு பார்க்கணுமா? அத இல்ல நான் தான் செஞ்சேன்னு நினைக்கணுமா?
நான் தான் செஞ்சேன்னு நினைக்கவே கூடாது. நம்மளை செய்யற மாதிரி பகவான் வச்சிருக்கானேன்னு சந்தோஷப்படணும். அதுக்கு கிங் கரோமீதி கிங்கரா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா. ரொம்ப அழகா பேசின மகாபலி. காரணம், நல்ல பரம்பரையில பிறந்தது, நல்ல குரு சுக்கராச்சாரி. எனக்கு தேவை நான் தவம் பண்றதுக்கு பூமி வேணும். எனக்கு எவ்வளோ ஏக்கர் வேணும்னா, ஏக்கர்லாம் வேண்டாம் எனக்கு. பதானி த்ரீணி தைத்யேந்திர சம்ஹிதானி பதாமமா. தன்னுடைய காலை காமிச்சு, எந்த காலை தேடுறார்களோ அந்த காலை அப்படி பிரிச்சு காமிக்கிறான் பகவான். இந்த காலால 3 அடின்னு ஏறாங்க பார்த்தா மகாபலி. உலகத்துல தானம் கொடுக்கறதுல கஞ்சத்தனம் உண்டு, தானம் வாங்கறதுல கஞ்சத்தனம் உண்டான்னு கேட்டான். உங்க காலோட அளவே 6 இன்ச்சு தான் இருக்கு. 6 இன்ச்சு 6 × 3 3 18 இன்ச்சுக்கு நான் எத்தனை ரூபாய்க்கு பத்திரம் வாங்குறது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு கட்டுறது? கேட்கறத பெருசா கேட்க மாட்டேன்ல. அதுக்கு பிரம்மச்சாரி வடிவத்தில் உள்ள பகவான் சொல்றார், நீ இந்த 3 அடி கொடுப்போம். ஏன்னா பிராமணனை பொறுத்த பரியந்தம் போதுங்கிற எண்ணம் இல்லைன்னா பிராமணன் நாசமா பண்ணுவான். போதுங்கிற எண்ணம் இருக்கிற அரசன் நாசமா போயிடுவான். கவனிச்சு கேட்கணும். போதுங்கிற எண்ணம் இல்லாத பிராமணன் நாசமா போயிடுவான். போதுங்கிற எண்ணம் இருக்கிற அரசன் நாசமா போடுவான். சத்திரியனுக்கு அது நேர் தர்மம். ஏன்னா இன்கம் டாக்ஸ், அதை எப்படி பெருக்கணும்னு யோசனை பண்ணணும். மக்கள் ஹிம்சையும் பண்ணக்கூடாது, வருமானம் அதுக்குள்ள வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். எனக்கு இந்த 3 அடிய நீ தகராறு பண்ணாம பிரச்சனை பண்ணாம கொடுத்தேன்னா 3 உலகத்தையும் கொடுத்தா மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். ரொம்ப வைராக்கியமான ஆள் போல இருக்குன்னு நினைச்சுட்டு இவன் என்ன பண்ணா, அந்த பூமி தானத்துக்குன்னு ஒரு மந்திரம் உண்டு. சர்வசஸ்ய ஆசிரியாகும். எல்லாத்துக்கும் ஒரே மந்திரம் கிடையாது, ஒவ்வொரு தானத்துக்கும் ஒரு மந்திரம் இருக்கு. அதுக்கு பூமி தானத்துக்கு சர்வசஸ்ய ஆசிரியா பூமி வராகேன சமுத்ருதா அப்படின்னு ஆரம்பிக்கும். அதை சொன்ன உடனே இது பரியந்தம் இந்த பகவானுக்கும் மகாபலிக்கும் நடந்த ஸ்பீச்ல அப்படியே ஸ்டன்னாகி நின்ற சுக்கராச்சாரியா இவன் மந்திரம் சொன்ன உடனே முடிச்சுட்டார். அவர் சொல்லி கொடுக்க வேண்டியது இவனே சொல்றான். உடனே திரும்பினார். ஏன்னா இவனுக்கு எல்லாம் பழக்கம் உண்டு, திரும்ப திரும்ப சொல்றதுனால பழக்கம் உண்டு. என்னடாப்பா அப்படின்னு கேட்டார். தானம்னா என்ன தானம்னா, பூமி தானம்னா. என்கிட்ட ஏண்டா சொல்லலைன்னா. ஏன் அப்படி கேட்கிறாருன்னா, அவருக்கு அந்த உரிமை உண்டு. அவர் தான் அனுகிரகம் பண்ணி இந்த சொத்தை வாங்கி கொடுத்திருக்கார். அவர் பாத்தியப்பட்டவர் அல்ல. அதனால அவன் சொல்றான், சொல்ல வரது எடுத்து மன்னிச்சுக்கோங்க, மேல சர்வசஸ்யம் நான் நிறுத்தினான்னு. இந்த ஸ்கூல்ல குழந்தைகள் உள்ள வந்த உடனே அந்த காலத்துல கவனிச்சல்னா லேட்டா வருவான். வாத்தியார் பாடம் நடத்திட்டே வந்து, என்னடா லேட்டு, ஏண்டா லேட்டு, லேட்டா போயிடுத்து சார்மா. சரி சரி போகும்ப. இவன் என்ன கேட்டா அவன் என்ன பதில் சொல்றான். ஏண்டா லேட்டுன்னு கேட்டா லேட்டுக்குள்ள காரணம் லேட்டா போயிடுச்சுன்னு சொல்றதா. அது மாதிரி என்கிட்ட ஏண்டா சொல்லலைன்னா மறந்து போயிட்டு இது மாதிரியா பதில் சொல்றது. நீ தானம் பண்றையே அவர் யார் தெரியுமான்னு. யாருன்னா நீ நினைக்கிற மாதிரி அவன் பிரம்மச்சாரி பிராமணன் இல்லடா. ஏஷ வைரோச்சனே சாட்சாத் பகவான் விஷ்ணு ரவ்யயः கஷ்யபாததிதேர் ஜாதः தேவானாம் காரிய சாதகः. இவன் விஷ்ணு உன்னை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கான். இத்தனை நேரம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அந்த பகவானை இவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா, பிரம்மச்சாரிக்கு ஒத்த வஸ்திரம்னு சொன்னேன்னு வேஷ்டி ஒண்ணுதான், மேல மாந்தோல் போட்டுக்கணும். சாஸ்திரப்படி மாந்தோலை போட்டு இப்படி வச்சுக்கணும். மாந்தோலானது இப்படி இருக்கணும். அது மாதிரி ஒரு மாந்தோல் போட்டு இருக்கா பகவான். கிருஷ்ணாச்சினம்னு பேரு. அது
இந்த அவதாரம் பட்டும் போதே வைகுண்டத்திலேருந்து கிளம்புற தேவை எல்லா அவதாரத்திலையும் மகாலட்சுமி கூட இருப்பா. இந்த அவதாரத்துல மகாலட்சுமி வரல. மகாலட்சுமிட்ட சொல்லாம வேற கிளம்புறா. நைஸா கிளம்பின உடனே எங்க கிளம்புறேன்னா மகாலட்சுமி பகவான் சொன்னார், ஒரு முக்கியமான வேலை இருக்கு, பூலோகத்துக்கு போறேன். எங்கிட்ட ஏன் சொல்லாம போறேன்னு. உங்ககிட்ட சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தம், அதனால சொல்லல. எங்கிட்ட சொல்லாம போற அளவுக்கு என்ன வேலை? கீழே பூலோகத்துல மகாபலின்னு ஒருத்தன், அவன் யாகம் பண்ணுவான். அவன் யாகத்துல போய் தானம் வாங்கி தேவதைகளுக்கு இந்த சொத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு உடனே, அப்ப பிச்சை எடுக்க போறேன் அதானே? ஆமா, வெக்கமா இல்ல? என்னத்துக்கு வெக்க பண்ணும்? மகாலட்சுமியோட ஆத்துக்காரன்னு சொல்லிட்டு போய் பிச்சை எடுத்தா யாருக்கு அவமானம்? எனக்கு தானே அவமானம். பகவான் சொன்னா, நீ எடுக்கிற மாதிரி இல்லாமையினால உள்ள பிச்சை இல்லது, இது ஒரு தானம். தானம் பண்ணி அவன்கிட்ட இருந்து அந்த சொத்தை புடுங்க போறேன். நானும் வருவேன், நீ வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? இது பிரம்மச்சாரியா வேஷம் போட்டும் போறேன். பிரம்மச்சாரியா வேஷம் போடும்போது ஒரு பெண் ஆக்ஷன் போகக்கூடாது. ஏன்னா பிரம்மச்சாரி பெண்களோட பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, பழகக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். அது அந்த காலத்துல. இதே கலியுகமா இருந்தா பிரம்மச்சாரி சன்னியாசியை சுத்தி தான் 10 பொம்மநாட்டு நிக்கலாம். சுவாமிஜியை சுத்தி தான் சிஷ்யர்கள்லாம் நிக்கிறது. தரிசனம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும், அண்ணன்ட வந்துட்டே இருக்கணும், பேசக்கூடாது இப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நான் வரத்தான் வருவேன், நீ வரக்கூடாது. என்ன இல்லாம போனேன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்? பிச்சை எடுக்கிறதா இருந்தா கூட லட்சுமி கடாட்சம் இருந்தாதான் பிச்சையே கிடைக்கும். ஒரு நாளைக்கு நன்னா கிடைக்கிறது, ஒரு நாளைக்கு ஒண்ணுமே கிடைக்கல. அப்படிங்கறத என்னோட போனாதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி சொல்றியா? சரி வான்னு சொல்லி வக்ஷஸ்தல லட்சுமியா மார்புல வச்சுன்னு வந்துட்டா. வந்தா இப்படி மாந்தோலை போட்டு பூத்திருக்காரா? பகவானுக்கும் அவருக்கும் இந்த சம்வாதம் நடக்கும் போது மகாலட்சுமி இந்த மாந்தோலை விளக்கிறாள். அப்படி இந்த மகாபலிய பார்க்கணும், பகவான் பார்க்க கூடாதுன்னு இப்படி இப்படி பண்றா. மகாலட்சுமி இப்படிங்கிறார், உடனே இப்படிங்கிறார். இதை கவனிச்சுட்டார். சுக்ராச்சாரின்னு சொல்ற பத்தியா, அவர் வேற, பிருகு வேற. பிருகுங்கிற மகரிஷிக்கு ஒரு பெண்ணு, ஒரு புள்ள. புள்ளைக்கு பார்கவன்னு பேரு, பொண்ணுக்கு பார்கவின்னு பேரு. அந்த சுக்ராச்சாரிங்கிறவரோட சகோதரி தான் மகாலட்சுமி. அதனாலதான் இன்னைக்கும் அந்த பிருகு கோத்திரத்துல வரவர்கள் அபிவாதியை சொல்லும் போது அபிவாதிய பார்கவ ஆப்ரவான ஔருவ ஜாமதக்னிய பஞ்சாரிஷய பிரவரான்வித பார்கவ கோத்திரஹான்னு தானே சொல்லணும். அப்படி சொல்றது இல்லை, ஸ்ரீவத்ஸ கோத்திரஹாமா. மகாலட்சுமி எங்க வீட்டுல பிறந்தார் அப்படின்னு பெருமையா சொல்றது. அது பரியந்தம் பிருகுவை சொல்லிட்டு அப்புறம் மகாலட்சுமியை பத்தி சொல்றது. இப்ப இந்த சுக்ராச்சாரியோட சிஸ்டர் தானே சுக்ரா. மகாலட்சுமி சிஸ்டர்னா பெருமாள் என்ன வேணும்? மாப்பிள்ள. இவர் நம்மாத்து மாப்பிள்ள என்ன? இவரை உள்ள விட்டா ஒண்ணும் இல்லாம சுருட்டின்னு பண்ணுவாரு. அவருக்கு தெரியுமோன பகவானை பத்தி. விஷ்ணுவோ மாயாவினாம் வரஹா அப்படின்னு சொல்றார். நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, கபடதாரிடா, உன்னை ஏமாத்துறதுக்கே வந்திருக்கா. அதுக்கு அப்படி சொன்னா, நான் ஏதோ பிரம்மச்சாரின்னு நினைச்சேன், நீங்க சொல்றேன் பகவான்னு. இப்ப 2 விஷயம். நான் வந்த உடனே என்ன வேணுமோ கேளுங்கோ தரேன்னு சொல்லிட்டேன். அந்த வார்த்தை எப்படி மாத்திக்கிறதுன்னா அது தப்பு கிடையாதுன்னா. ஏன்னா சோற வச்சுதான் சித்திரமே. மரத்தை வச்சுதான் பூ காயே. அது மாதிரி வாழ்க்கையை வச்சுதான் தர்மமே. சொத்தை வச்சுதான் தான தர்மமே. எல்லா சொத்தையும் இழந்துட்டு எப்படி நீ வாழ்வேன்னு கேட்டாரு. எல்லாத்தையும் இழந்துட்டு நீ எப்படி வாழ்வ? அதனால இல்லைன்னு சொல்லு. இல்லைன்னு சொன்னா பொய் சொன்னதா ஆகாதான். அவர் சொல்றா, சில சந்தர்ப்பங்கள்ல பொய் சொன்னா பொய் சொன்னதா ஆகாதுன்னு. அது என்ன சார்னு பித்த நேரம் கதை சொல்றதே தூங்கி கேட்பான்.
சில சந்தர்ப்பங்கள்ல பொய் சொன்ன பாவம் கிடையாதுன்னு உடனே அப்படி எழுதி உட்கார்ந்துட்டான். மூச்சுன்னு என்னன்னு கேட்பா, நான் சொல்லவே மாட்டேன். சொல்லாமலேயே அமக்கலமா பொய் சொல்றோம். சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன், தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸ்திரீஷு நர்ம விவாஹேச்ச விருத்தியர்த்தே பிராண சங்கடே கோபிராமணார்த்தே ஹிம்சாயா நிருத்தம் ஸ்யாஜுகுப்சிதம். இந்த சமயங்கள்ல எல்லாம் பொய் சொன்னதா ஆகாது. மகாபலிக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, ஆபத்து காலத்துல பொய் சொல்லலாம் அப்படின்னு நடக்கும். அதுல ஒரு விஷயம் இருக்கு, ஆபத்து காலத்துல பொய் சொல்லலாம். அதுக்கு மகாபலி சொல்றான், பொய் சொல்றதை விட ஆபத்து என்ன இருக்குன்னு கேட்டான். ஆபத்து காலத்துல பொய் சொல்லலாம்னு நீங்க சொல்றேன், பொய் சொல்றதை விட ஆபத்து ஒண்ணு தனியா இருக்க. அதனால நான் கொடுக்கதான் கொடுப்பேன், நீ கொடுத்தா சபிப்பேன். என்ன சபிப்பேன்? அவன் கையை விட்டு சொத்து போகக்கூடாதுன்னு சபிப்பேன். போனா போட்டோம். உலகத்துல எல்லாரும் சொத்தோட பிறக்கல, சொத்தோட போகல. ஒவ்வொருத்தரும் சொத்தை சம்பாதிச்சு குடும்பத்துக்கு வச்சுட்டு போறவனும் உண்டு, அதை இழக்கிறவனும் உண்டு. இழக்கிறதே பல ரூபத்துல இழப்பான். சில பேர் தொழில் பண்ணி இழப்பான், சில பேர் வியாபாரம் பண்ணி இழப்பான், சில பேர் சூதாடி இழப்பான், சில பேர் குடிச்சு இழப்பான், சில பேர் கூத்தியாளோட இழப்பான், சில பேர் ஷேர் மார்க்கெட்ல இழப்பான், சில பேர் ஏமாந்து போய் இழப்பான். நான் தானம் பண்ணி இழந்தேன்னு இருக்கட்டுமே, நான் புத்தி பூர்வமா நல்ல காரியம் செஞ்சு சொத்தை விட்டேன்னு இருக்கட்டுமே அப்படின்னு போட்டோம். எனக்கு ஒண்ணு அது கௌரவ குறைச்செல்லாம் கிடையாது. இப்படி சொல்லிட்டே அவன் தானம் பண்றதுக்குள்ள அவர் சபிச்சுட்டார். பகவான் மகாபலியினுடைய மனைவிக்கு விந்தியாவலின்னு பேரு. அந்த விந்தியாவலி என்ன பண்ணினால், அந்த ஜலம் போறதே பட்டு அந்த ஜலபாத்திரத்தை குடிச்சார். இத்தனை நேரம் சுக்கராச்சாரியோட வாக்குவாதம் பண்ணியாச்சு. இப்ப விந்தியாவலி அந்த ஜலம் போட்டுதானே ஹிந்து மதத்துல தானம் பண்ணணும். அந்த ஜல பாத்திரத்தை அவ குடிங்கின உடனே அவ தானம் பண்ணாதேன்னு அவ சண்டை போட போறானோ அப்படின்னு நினைச்சிருந்து. ஏன்னா சில வீடுகள்ல கவனிச்சோம்னா மனைவிக்கு இஷ்டம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மாதிரி உள்ளவள் இல்ல அவள். இருந்தாலும் மகாபலி பார்க்கிறான். இவன் பார்த்த பார்வைக்கு பதில் சொல்றாங்க, உங்களை தானம் பண்ண வேண்டாம் நான் சொல்லுவேன். அப்புறம் நீங்க என் கையில இருந்து நீ ஜல பாத்திரத்தை வாங்கினீங்க, ஜலம் நான் தானே போடணும். யாச்சத்யேவம் யதி ச பகவான் பூர்ண காமோஸ்மி சோஹம் தாஸ்யாம்யேவ ஸ்திரமிதி வதன் காவ்ய சப்தோபி தைத்யः விந்தியாவல்யா நிஜ தைத்யா தத்தபாத்யாய துப்யம் சித்ரம் சித்ரம் சகலமபி சப்ரார்ப்பயத்தோய பூர்வம். நாராயண பட்டத்திரின்னு ஒரு மகான் குருவாயூருங்கிற ஊர்ல குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்துல இந்த கதைகளை சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கார். அதற்கு நாராயணீயம்னு பெயர். அந்த புஸ்தகத்துல கேட்கிறார், குருவாயூரப்பனோட பேசுவர் அவர். இது மாதிரி எல்லா சொத்தையும் இழக்கிறதுக்கு மகாபலி தானம் பண்ணும் போது ஒரு மனைவி நான் தான் நீர் வார்ப்பேன்னு சொல்லி ஜலம் போட்டாலாமே குருவாயூரப்பா. வாஸ்தவமான, ஏன்னா அது அவ்வளவு சுலபம் இல்லை. நான் சொல்றதெல்லாம் பிராக்டிக்கலா யோசனை பண்ணா புரியும். நம்ம வீட்லயே 4 ஃப்ரெண்டு வந்திருக்கா, இது மாதிரி டொனேஷன் வாங்கறதுக்கு வந்திருக்கா, இல்ல கணவனோட கூட பிறந்தவா யாராவது வந்திருக்கான்னா அந்த மனைவி ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவான், படப்படன்னு ஆயிடும். இவனை ஏமாத்தி மொட்டை அடிச்சு எத்தியா கொண்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு இவ பேசிண்டே இருக்கிறதவே ஹால்ல இருந்து கிச்சன்ல இருந்து இங்க வாங்கும் உள்ள போவான். ஏன் அக்கா வந்திருக்கா, தங்க வந்திருக்கா, அவ வந்திருக்கா, இவ வந்திருக்கான்னு எத்தையாவது என்ன கேட்டாம கொடுத்தேன் தொலைச்சு கொடு. இவன் என்னமோ 10-500 தான் கொடுக்க போறான். ஒரு யாஜகம் கேட்டாலே 50-100 தான் கொடுக்க போறான். இந்த 50-100 கொடுக்கறதுக்கே இத்தனை பிரச்சனையா இருக்கிற குடும்பத்துல யாருமே சொத்து அத்தனையும் போயிட போறதுன்னா தன்னை செக்யூர் பண்ணிக்கணும்னு தான் நினைப்பா. உலகத்துல அது இயல்பு. ஒரு கணவன் அவனை சார்ந்து 4 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்றான்னா நீ என்ன வேணாலும் பண்ணி தொலைச்சுக்கோ, எம்பங்க பிரிச்சு கொடுன்னு சொல்லுவா. இது நியாயம். அது ஒரு குடும்பஸ்தனம் ஒரு ரிஸ்க் எடுக்கும் போது குடும்பத்துக்கு பாதிப்பு இல்லாத ரிஸ்க தான் எடுக்கணும்.
திரும்ப திரும்ப எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா மட்டும் போதாது. ஒரு அளவு, குறிப்பிட்ட அளவு குடும்பத்துக்கு செட்டில்மெண்ட் பண்ணிவிடணும். அதுக்கப்புறம் தான் அந்த ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம். நீ பாட்டுக்கு ரிஸ்க் எடுத்து ரோட்டை குடும்பத்தை கொண்டு நடு ரோட்ல நிறுத்திட்டேன்னு சோத்துக்கே வழி இல்லாம படுத்துன உன்னை நம்பி. இப்ப இன்னி காலத்துல அவ படிக்கிறா, வேலைக்கு போறா, இதே பண்றா. அந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது. இந்த கணவனை நம்பிதான் குடும்பமே இருக்கும். அப்படிங்கறத நம்ம ஜாக்கிரதையா குடும்பம் நடத்தணும். அப்படி தன்னை காப்பாத்துக்கணும்னு தான் நினைப்பா. இவன் எல்லாத்தையும் தானம் பண்ணா வாஸ்தவமானா அதுக்கு பகவான் சொல்றான், நம்ம போட்ட ஜலத்தோட ஜில்லிப்பு மாறலன்னா. ஆச்சரியம், சித்திரம் சித்திரம், ஆச்சரியம் ஆச்சரியம். உடனே தானம் பண்ணும்போது எப்படி சொல்லி தானம் பண்ணணும்னா, மகாவிஷ்ணு ஸ்வரூபாய பிராமணாய துப்பியமகம் சம்பிரததே அப்படின்னு சொல்லணும். இங்கதான் மகாவிஷ்ணு தான் அவரே சொல்லிட்டாரு. அதனால இந்த மகாவிஷ்ணு ஸ்வரூபாயங்கிறத விட்டுட்டான். மகாவிஷ்ணுவே துப்பியமகம் சம்பிரததே, பகவானே நேரையே உனக்கு தரேன்னா. இப்படி கொடுத்தான். ஆகாசத்திலிருந்து தேவதைகள் எல்லாம் பூவை கொற்றா. ஏற்கனவே அவ கையில வச்சிருந்தது பெருமாள் மேல கொட்டணும்னு. ஒரு பூ கூட பெருமாள் மேல கொட்டல, எல்லாத்தையும் மகாபலி மேல கொட்டினான். என்னடா ஆச்சரியம்! வித்வானு அதாவது திரிபவே ஜெகத்ரய. வந்திருக்கிறவன் தனக்கு எதிரின்னு தெரிஞ்சு இப்படி ஒருத்தர் தானம் பண்ணுவாரா? ஆச்சரியம் இல்லையா? உலகத்துல எல்லாருக்கும் இன்னொரு விஷயம், பெருமாள்கிட்ட போய் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்கதான் தெரியும். பெருமாளை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்ட முதல் நாள் நீதாண்டா முதல் நாள் அப்படின்னு சொல்லி அவர்கள்லாம் கொண்டாட. இப்படி இந்த பூக்குள்ள இவன் மனைவி விந்தியாவளி, இவன் மகன் பானாசுரன், இவர்கள் 3 பேரும் பூக்குள்ள மறைஞ்சு போயிட்டார்கள். பொதுவா ஒருத்தருக்கு தானம் பண்ணினா அவர்கள் ஒரு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும். வெறுமனை கையில கொடுத்ததோட நிற்க கூடாது. பிரதட்சிணம் பண்றதுக்கு இடம் இல்லையா, நமஸ்காரமாவது பண்ணணும். அப்படி ஒரு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணலாம்னு அந்த பூவை விளக்கறா. பார்த்தா உலகளந்த பெருமாளாய் பகவான் நிற்கிறான். உலகளந்த பெருமாளுடைய கால்ல அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல மாதாளம் என்கிற சப்த லோகங்கள் தொங்குகிறது. முழங்காலில் பர்வதங்கள், துடைகளில் சப்த மருத்துக்கள், வஸ்திரத்தில் சந்தியா தேவதை, குஹ்யத்தில் நவ பிரஜாபதிகள், தொப்புளில் சப்த சமுத்திரங்கள், பகவானுடைய 2 மார்புகளையும் ரிதமும் சத்தியமும் பிரகாசிக்கிறது. பகவானுடைய கண்டத்துல வேதம் பிரகாசிக்கிறது. பகவானுடைய வாக்குல அக்னி பகவான், பகவானுடைய மூக்குல வாயு பகவான், பகவானுடைய 2 கண்கள்லையும் சூரிய சந்திரர்கள், பகவானுடைய புருவத்துல ருத்ரன், நெத்தியில புருவத்துல விதி நிஷேதங்கள், காதுகள்ல ஆகாசங்கள், கேசங்கள்ல மேகங்கள், பகவானுடைய உடம்புல உள்ள நரம்பெல்லாம் நதிகளா இருக்கு. பகவானுடைய உடம்புல உள்ள ரோமங்கள்லாம் ஓஷதிகளா செடி கொடிகளா இருக்கு. பகவானுடைய எலும்புகள்லாம் மலைகளா இருக்கு. பூமி முழுக்க பகவானுடைய கால் இருக்கு. திசைகள் முழுக்க பகவானுடைய கைகள் இருக்கு. ஆகாசம் முழுக்க பகவானுடைய தலை இருக்கு. ஒரு பக்கம் பகலா இருக்கு, ஒரு பக்கம் ராத்திரியா இருக்கு. ஒரு பக்கம் சுனந்த நந்த கருட விஸ்வக்சேன விஷ்ணு பார்ஷதர்கள் ஜெயா விஜய் பவான்னு ஸ்தோத்திரம் பண்றார்கள். மற்றொரு பக்கம் இந்திரன், அக்னி, யமன், வருணன், நிருதி, சோகன், வாயு, ஈசானங்கிற அஷ்டதிக் பாலகர்கள் ஸ்தோத்திரம் பண்றார்கள். பகவான் பூமியையும் பாதாளத்தையும் ஒரு அடியாக அளந்தார். சொர்க்கத்தை 2வது அடியாக அளந்தார். 3வது அடிக்கு இடம் இல்லாத போது அந்த பாதத்தை மூல தூக்க பிரம்மலோகத்துல அந்த காலை பார்த்த பிரம்மா தன் கையில உள்ள தீர்த்த பாத்திரத்தினால அந்த காலை அலம்ப. அப்பதான் அந்த காலில இருந்து கங்கை உண்டாரா. இந்த உலகளந்த பெருமாள ஜாம்பவான் கையில வேரிய வச்சுன்னு 3 தடவை பிரதட்சிணம் பண்றா. பகவான் கருட பகவான கூப்பிட்டு இவனை கட்டு வருண பாசத்தினாலே இருந்தான். அசுரர்கள்லாம் வந்தா தேவதைகள்லாம் தடுத்துட்டா, சண்டைக்கு வந்து மகாபலிய தலையோட கால் கட்டுட்டார் கருட பகவான். மகாபலி கேட்டான், என்னையும் கட்டினேன், என்ன நீ ஏமாத்திட்டேன்னா. கதையை கவனிச்சு கேளுங்க, யாரை ஏமாத்தினான்? நீ என்னை ஏமாத்திட்ட. என்ன ஏமாத்தின? 3 அடி தானம் கொடுத்த. ஆமா. உன்னோட சொத்து சொர்க்கம், பூமி, பாதாளம். ஆமா. இந்த 3 உலகத்தையும் நான் 2 அடியா தான் அளந்தேன். ஆமா. மிச்சம் 1 அடி உங்கள்கிட்ட எங்க இருக்குன்னா, அதனால உனக்கு தண்டனை கொடுக்குறேன். அப்ப மகாபலி சொன்னா, நான் இல்லைன்னு சொன்னேன், என்ன கேட்காம நீங்க எப்படி பண்ணலாம்? 3வது அடி எங்க இருக்கு அப்படின்னு
உங்ககிட்ட எங்க இருக்குன்னு கேட்டா அப்படி நீங்க சொல்லவே கூடாது. எங்காவது பீரோட பணம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? எங்கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தானே தெரியும். உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டால் இருக்குன்னு நான் என்ன எந்த உங்களுடைய கால்கள் கங்கையை பெருக விட்டதோ, எந்த உங்களுடைய கால்களை வேதம் தேடுறதோ, எந்த திருவடியானது வேதத்தினுடைய உச்சியில இருக்கோ, எந்த திருவடியை தனகாதி மகரிஷிகள் சேவிக்கிறார்களோ, எந்த திருவடியை யோகிகள் ஹிருதயத்துல தியானம் பண்றார்களோ, எந்த திருவடியை நாரதாதி மகரிஷிகள் ஸ்தோத்திரம் பண்றார்களோ, எந்த திருவடியை மகாலட்சுமியானவள் நித்திய பூஜை பண்றாலோ, அந்த கால்கள் ரெண்டும் படாத பாவியான என் தலையிற்கு 3வது அடிக்கு நான் என்ன கொடுத்தேன்? பதம் மூர்த்தி பிரணய பகவன் இத்யகம்பம் வதந்தம் பிரஹ்லாதஸ்தம் ஸ்வயமுபகதம் ஆத்ம நிவேதனம்னு பேர். பெருமாளுக்கு தன்னையே கொடுக்கணும், தன்னையே சமர்ப்பணம் பண்றது. இப்படி பண்ணினவா 2 பேர் தான் இந்த உலகத்துல. ஒண்ணு ஜடாயு, இன்னொன்னு மகாபலி. ராமாயணத்துல ஜடாயு தன்னையே கொடுத்து ராமருக்காக. இப்ப மகாபலி கொடுக்கிறான். பகவான் அனுகிரகம் பண்ண பகவான் காலை வைக்கல. தேவதைகள்கிட்ட இந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டா, இவன்கிட்ட வாங்கின ராஜ்யத்தை உனக்கு என்ன வேணும்னா, உங்களோட நான் வைகுண்டம் வரேன்னா, வைகுண்டத்துல எல்லாம் நான் இருக்க மாட்டேன்னா. ஏன்? கீழே சுதலம்னு ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துல வைகுண்டத்துக்கு சமானமா ஒரு பங்களா கட்டி வச்சிருக்க. அந்த பங்களால நீனும் உன் மனைவியின் தங்கு. அந்த பங்களாவினுடைய வாசல்ல நானும் மகாலட்சுமியும் குருகாவா இருப்போம். அத்தியாபி சந்நிதத்தை இந்த வைவஸ்வத மன்மந்திரம் இப்ப நடக்கிறதெல்லாம் நிற்கிறான் பகவான். ஏன்னா நீ உன்னோட சொத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்ட, உன்னையும் கொடுத்துட்ட, நீ என் சொத்தை ஆயிட்ட. என் சொத்தை பாதுகாக்க வேண்டியது என் கடமை தான். அப்படி சொல்ல அந்த யாகத்தையும் பூர்த்தி பண்ணி உருக்கிரவச சரித்திரம் ஸ்ரோத்ருனா மகமோச்சனம் மகாபலி பகவான் அகந்தைய போக்கின சரித்திரம். தன்னையே அவனுக்கு அனுகிரகம் பண்ணி மகாபலி தன்னை கொடுத்தானா, பகவான் மகாபலிக்கு தன்னை கொடுத்தாராங்கிறது தான் இந்த விஷயமே. பார்க்கறதுக்கு ஏமாத்தின மாதிரி இருக்குமே தவிர பகவான் தன்னையே கொடுத்துட்டான். அதனாலதான் ஓங்கி உலகளத்துல உத்தமன் பேர் இருப்பாங்க. அப்படி சொல்றாள் ஆண்டா. அப்பேற்பட்ட உயர்ந்த சரித்திரம் நாளைய தினம் அம்பரீஷ சரித்திரம். இந்த ஏவல், பிசாச்சு, பில்லி, சூனியம் பொழுது முடிஞ்சா இது ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி மாதிரி நடக்குது. ஃப்ராடு. எந்த ஜோசியன்ட்டு காமிச்சாலும் உங்களுக்கு ஏவல் இருக்கு, பில்லி இருக்கு, சூனியம் இருக்கு, பிசாச்சு இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு உண்டா, அப்படி இருக்கா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு வாங்க கதைக்கு. பாலான் ஸ்வகீயான் தவசன் நிதானே திவ்யான்னதானாத் பரிபாலயத்பிஹி சதா படத்பிஷ்ச புராண ரத்னம் சம்சேவிதாயாஸ்து நமோ ஹரே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆஞ்சநேய மூர்த்திக்கு